டேஸ்டியான அரேபியன் மேங்கோ பிரெட் புடிங் பண்ணலாமா? இதுக்கு 4 ஸ்லைசஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லார்ஜ் மேங்கோவோட பல்ப்பை ஒரு பிளெண்டிங் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்கும்னா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சட்டலா இருக்க மாதிரி ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 பல்ப் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பிளெண்டிங் ஜார்ல இருக்கிற 1/2 பல்ப் கூடவே 1 கப் பாயில்ட் அண்ட் சில்ட் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மேங்கோ பல்ப் கூடவே கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுவும் வேண்டாம். அப்படியே பிளெண்ட் பண்ணி இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் விப்பிங் கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் விப் பண்ணிக்கோங்க. நீங்க விப்பிங் கிரீம்க்கு பதிலா ஃப்ரெஷ் கிரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த மேங்கோ பல்ப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ப்ரிப்பரேஷன் ஓவர். இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயருக்கு 2 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுட்டு மேங்கோ மில்க்கும் பிரெட் ஸ்லைசஸ் மேலே ஆட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பிஸ்தாஷியோஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த விப்ட் மேங்கோ கிரீமை லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் 2 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கோங்க. அகைன் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. மேங்கோ மில்க்கை பிரெட்ல சோக் பண்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு நட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா விப்பிங் கிரீம் மிக்ஸ்டரை லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1 or 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மேங்கோ பிரெட் புடிங் ரெடி. மேங்கோ பீசஸை டாப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.